ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கிறோம். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி வந்து நைட்லேருந்து விலாக் எடுக்கிறேன். இந்த மாவு அரைக்கக்கூடிய நேரம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 8:30 அந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து எல்லோரும் சாப்பிட்டுட்டோம். இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமே சாப்பிடலாம் அப்படிங்கிறதுக்காக உளுந்து வந்து ஆடிட்டு இருக்குது. அரிசி வந்து வச்சுருக்கேன், ரேசன் அரிசி தான். இனி அதை வந்து நல்லா கழுகி அதில் வந்து நல்ல காலம் அதில் வந்து கல் மண் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அதனால் நமக்கு ஈஸி தான். ஒரு 4-5 தண்ணியில் கழுகுனா போதும். மாவெல்லாம் அரைச்சி அந்த கிரைண்டரெல்லாம் விருத்தியாக்கி எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சாப்பிட்ட வேஸ்ட்டு எல்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம தொடச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா தான் அந்த இடம் வந்து அழகாக இருக்கும். படிக்கக்கூடிய நேரங்களில் வந்து பிள்ளைங்க இதெல்லாம் தொடவே மாட்டாங்க. அல்லாத லீவு டைமில் நல்லா விருத்தியாக்கி எடுத்து வைப்பாங்க. இது வந்து அப்படியே அவங்களுக்கு வந்து படிக்க டைமே இல்லை. அந்த மாதிரி நிறைய போர்ஷன் கொடுக்குறாங்க டெய்லி படிக்கிறதுக்கு. அதுவும் வந்து சிபிஎஸ்சிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோதான், நிறைய எழுதுறது இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறது நல்லது தான். ஆனால் வந்து இப்போது டைம் போய் போய் 10, 10:30, 11 இந்த மாதிரி ஆயிரும் படிக்கிறதுக்கு. இப்போ ஃபெமி படித்து முடிச்சாச்சு. இவங்க 2 பேருக்கும் கொஞ்சம் எழுத வேண்டியது இருக்கான். படிச்சுட்டு அதில் எழுதிட்டுருக்காங்க. இந்த டைமில் நம்ம ஒரு சக்கப்பழம் இருந்து, சக்கப்பழம்னு இதை சொல்லவே முடியாது. இது வந்து லைட்டாக வெடிச்சிருந்து. எங்கள் சர்ச்சில் வந்து ஏலம் போட்டாங்க 10, 25 சக்கா. அப்போ வந்து வெடிச்சிருக்கதை வாங்குங்க அப்படின்னா ஹஸ்பண்ட் வந்து இன்றைக்கி போயிடுவாங்க, ஞாயிற்றுக்கிழமை போயிடுவாங்க. அப்போ அதனால அவங்க சாப்பிட்டுட்டு போகட்டும் அப்படிங்கிறதுக்காக வெடிச்சிருந்தா பழுத்திருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நானும் வாங்க சொல்லிட்டேன். அது பழுக்கவே இல்லை. அது பெருங்காய். ஞாயிற்றுக்கிழமை நைட்டு பார்த்தோம் பழுக்கலை. அதுக்கப்புறமா திங்கள் பார்த்தோம் பழுக்கவே இல்லை. ஹஸ்பண்ட் வந்து நான் ஊருக்கு போயாச்சு. நைட்டு வந்து அதிலலாம் ஈச்சி ஆட தொடங்கிட்டு. அப்போ சரி நம்ம வந்து கட் பண்ணி பொடிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக, பொடிக்கலாம் இல்லை பொரிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அதை கட் பண்ணேன். இது பார்த்திங்க அப்படின்னா காலையில் என் முகத்தை பார்த்தாலே தெரியும். காலையில் எத்தனை மணி அப்படின்னா 5:15 ஆகுது. நான் எழுந்தின உடனே அஸ்வினா எழும்பிடுவோம். நான் சொல்லுவேன் கொஞ்சம் நேரம் போய் படுத்துக்கடா, ஒன்றும் இல்லை மம்மி வந்து வேலை செய்கிறேன் அப்படின்னு. அவனுக்கு அப்படி இல்லை. அவனுக்கு வந்து மம்மி எழும்பின உடனே அவனை எழும்பிடுவான் அந்த மாதிரி. அதுக்கப்புறமா இங்கே வந்து இட்லிக்கு மாவு அரைச்சி வச்சிங்களா, அந்த பாத்திரம் வந்து போதாது. உடனே அதை வந்து இதில் அப்படியே மாற்றி வச்சுக்கிட்டேன். அந்த மாதிரி தான் ஆஸ் யூஷுவல் நம்ம வேலைகள்லாம் நடந்துகிட்டே இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா, நம்ம வந்து என்ன தான் சின்ன வயசில் எத்தனையோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நமக்கு இருப்பாங்க. சிலவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா அது அப்படியே நிலைக்கும். அது வந்து 8ஆம் கிளாஸு ஃப்ரெண்டாக இருந்தாலும் 10ஆம் கிளாஸு ஃப்ரெண்டாக இருந்தாலும் கல்யாணம் முடிஞ்சு நமக்கு பிள்ளை குட்டின்னு ஆனதுக்கப்புறமாவும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கண்டினியூஸ் ஆகிட்டுருக்கும். எனக்கு வந்து கண்டினியூ ஒன்றுமே ஆகாது. என்னென்னா நான் வந்து 10th வரை ஒரு ஸ்கூலு, 12th இடத்துல டைப்ரைட்டிங் இடத்துல அப்படி இப்படின்லாம் போகப்போ அது ஆகிரும். அதுவும் என் ராசிக்கு வந்து ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் வந்து நிலைக்காது. அது வந்து இடையிலே போயிடும் அந்த மாதிரி. ஆனாலும் நமக்கு வந்து 8ஆம் கிளாஸ்லேருந்து 10ஆம் கிளாஸ் வரை படிக்கப்போ நல்ல ஒரு ஜாலியான ஒரு லைஃப்னு தான் சொல்ல முடியும். 11th 12thலாம் பார்த்திங்க அப்படின்னா வேறு ஸ்கூலு, நம்ம ஸ்கூலில் படிக்க வைக்கிறது போல் படிக்க வைக்க மாட்டாங்க. அங்கெல்லாம் நைட் ஸ்டடிலாம் வைப்பாங்க. 10thலலாம் பார்த்திங்க அப்படின்னா அப்படி நல்லா கேர் எடுத்து பண்ணுவாங்க. மற்ற ஸ்கூலுக்கெல்லாம் போகப்போ நைட் ஸ்டடிலாம் இப்போ கிடையாது. அதனால் அது கொஞ்சம் வித்தியாசமான வாழ்க்கையாக இருக்கும். சரி, அதில் இருந்த ஒரு ஃப்ரெண்டு வந்து திடீர்னு எனக்கு கால் பண்ணி, எப்படியோ நம்பர் அவனுக்கு கிடச்சிருக்கு. திடீர்னு கால் பண்ணி எப்படி நல்லா இருக்குது அப்படி இப்படின்னு கேட்டா. எனக்கு ஹாப்பி தாங்க முடியாது. பல வருஷங்கள் ஆயாச்சு நம்மளை நம்புறதை நான் தேடி பார்த்து எடுத்துக்கிட்டா அப்படின்னுக்கிட்டு அவங்க ஊரில் யார்கிட்டையோ ஃப்ரெண்டுகிட்ட கேட்டு அந்த மாதிரி வாங்கிக்கிட்டா. ஏன்னா அவள் இருக்கிறது வந்து பாம்பே. ஃபோன் பண்ணி எடி எப்படி இருக்கா என்னன்னு எல்லாம் கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா அது வந்து இப்போ தொடர்ந்துகிட்டே இருக்குது ஒரு 6 மாதமா. அப்போ அவள் சொல்கிறது என்னென்னா, நம்ம வந்து எல்லாரும் நம்ம வந்து ஒரு என்ன சொல்லுவோம், ஒரு அசம்பிள் பண்ணணும். நம்ம எல்லாரும் வந்து கூடி ஒரு மீட்டிங் போல் வச்சு அதில் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அது வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம ஊர்லேயா இருக்கலாம், இல்லைன்னா ஏதாவது ஒரு சர்ச்சில் இருக்கலாம். நாங்கள் அந்த நேரம் படிக்கச்சில் கிட்டத்தட்ட ஒரு 25 கேர்ள்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், பாய்ஸும் உண்டு கேர்ள்ஸும் உண்டு. நம்ம வந்து பாய்ஸை இப்போ தேடுறதில்லை. நம்ம வந்து கேர்ள்ஸு பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒரு 25 பேர் இருக்கோம். சரி, 25 பேர் சேரலைன்னா கூட ஒரு 15 பேர் சேர்ந்தாலுமே அது ஹாப்பி தான். அதில் வந்து ஒரு 2 ஃப்ரெண்டுக்கு வந்து எனக்கு பொண்ணுக்கு சடங்கு ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் அதில் வந்து கூப்பிட முடிஞ்சுது. அதில் வந்து ஒருத்தி வந்திருந்தா, ஒருத்திக்கு வர முடியலை. 2 பேருக்கு நம்பர் தான் கிடச்சிது. 2 பேரையும் கூப்பிடப்போ பாம்பேக்காரிக்கு வந்து வர முடியலை. அந்த மாதிரி அப்படி நல்ல ஜாலியாக இருந்தது. அது வந்து நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி மீட் பண்ணப்போ அது நல்லா தான் இருக்கும். நான் ஒரு ஆஃபீஸில் வேலை பார்த்தேன். அங்கே வந்து
அந்த சாரோட கூட படித்தவங்க எல்லாரும் ஒருக்க மீட் பண்ணி நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. அது என்ன சாப்பாடெலாம் அரேஞ்ச் பண்ணி அந்த மாதிரி இருந்தது. அப்போ நினச்சி ஓ இப்படிலாம் கூட நடக்குமா அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அது நம்ம லைஃப்லேயும் அப்படி நடக்குது அப்படிங்கச்சில அது வந்து ஹாப்பியாக தான் இருக்குது. அந்த மாதிரி ஏன்னா எல்லாருக்குமே பிள்ளை குட்டி யாருக்கு ஹஸ்பண்டு யார் எதுவுமே தெரியாது. இந்த மூஞ்சிக்கு எந்த மாதிரி ஹஸ்பண்டு கிடச்சிருக்காங்கன்னு தெரியாது. இந்த மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் நம்ம வந்து ஒன்று சேர்ந்து நம்ம அந்த இடத்துல இன்ட்ரடியூஸ் பண்ணப்போ நல்லா தான் இருக்கும். அது வந்து அந்த நாள் என்றைக்கு வரும் அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தில் தான் இருக்கிறேன். ஆனால் அவள் கண்டிப்பாக வந்து அவளுக்கு நல்ல அந்த டேலண்ட்டெல்லாம் உண்டு. அதனால் அவள் வந்து எல்லாரையும் சேர்த்து எடுத்து வச்சுருவா அப்படின்னு. அல்லாமல் நான் வந்து டெய்லரிங் கொஞ்ச நாள் படிக்க போனேன். அதில் ஒரு 3 வருஷம் பழக்கத்தில் எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் உண்டு. அவள் பேர் வந்து அஜிதா. அவள் வந்து முஸ்லீம். அஜிதா, அஜிஷா, ரிஸ்வானா அந்த மாதிரி. நம்ம ஒரு முஸ்லீம் கம்பெனியில் தான் வேலை பார்த்தேன். அப்போ வந்து அதில் உள்ள ஃப்ரெண்டு வந்து பல வருஷம் கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு அப்புறமா 2 வாரத்துக்கு முன்னாடி கூப்பிட்டா. அது வந்து எங்கள் வீட்டுக்கு அந்த சைடு போயிருக்கா. போகப்போ என் நம்பரை கேட்டு அந்த மாதிரி வாங்கி நாங்கள் வந்து ஃபோனில் காண்டாக்ட் பண்ணிக்கிட்டோம். அவளுக்கு பொண்ணு பார்த்திங்க அப்படின்னா 2 பொண்ணுங்களும் ஏஜ் அட்டன் பண்ணியாச்சு. அந்த அளவுக்கு பெரிய பிள்ளைங்க ஆயாச்சு. நம்ம வீட்லேயும் 2 பேரும் ஏஜ் அட்டன் பண்ணியாச்சு. அந்த மாதிரி அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஓரளவு எங்களுக்கு வந்து நிலச்சி இருக்குது. அது வந்து நம்ம எப்போனாலும் தேடி தேடி நமக்கு ஃபோன் பண்ணுவோம் அந்த மாதிரி அவளுக்கு. ஆனால் நிலச்சிருக்கு மீன்ஸ் வந்து ஒரு 14 வருஷம்னு நினைக்கிறேன். மேரேஜ் ஆகி ஒரு 3 மாதத்தில் ஒருக்கு ஃபோன் பண்ணியிருந்தா. அதுக்கப்புறமா பண்ணவே இல்லை. அந்த மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ அவள் வந்து பேசப்போ அது நல்லா தான் இருக்குது. அதனால அவளையும் சீக்கிரமாக மீட் பண்ணணும் அந்த மாதிரி. சரி ஓகே. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரேசன் அரிசி எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டார் மாமனார். இன்றைக்கி 2ஆம் தேதி. இந்த வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா நேற்றுக்கு எடுத்தது. அதுக்கு முந்தின நாள் எடுத்ததும் இதில் இருக்குது. நான் அதில் இதுக்கு கூட நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ரேசன் அரிசி வந்து எந்த அரிசினாலும் ஓகே அப்படின்ட்டு. என்னென்னா நம்ம வந்து நான் செங்கல்பட்டு தான் இப்போ கொஞ்ச நாளாக செய்துட்ருக்கேன். சரி இது வந்து நம்ம இட்லி தோசைக்கு போடலாம் அப்படிங்கிறதுக்காக பார்த்தேன். அதே மாதிரி உருண்டரிசி அதுக்கப்புறமா சீனி அதுக்கப்புறமா பருப்பு இவ்வளோ தான் கிடச்சிது. இங்கே வந்து ஹஸ்பண்ட் வந்து தேங்காயெல்லாம் பொதிச்சது அவங்க பொதிச்சு போட்டுட்டு அந்த இதெல்லாம் வேஸ்ட்டெல்லாம் போட்டு போயிடுவாங்க. அதெல்லாம் எடுத்து பறக்கி வச்சுக்கிட்டு வீடெல்லாம் இன்றைக்கி க்ளீன் பண்ணி இன்றைக்கி வந்து நிறைய வேலைகள் இருந்தது எனக்கு. அதனால இன்றைக்குள்ள விலாகெல்லாம் அடுத்த நாள் வந்து எடிட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக ஏற்கனவே எடுத்து வச்சதெல்லாம் இந்த மாதிரி எடிட் பண்ணிகிட்ருக்கேன். இது பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி சொன்னே போல் இதுவும் 2 நாளைக்கு முன்னாடி எடுத்த காலை வேலைகள் பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு விடுறதுக்கு முன்னாடி. இதில் வந்து இந்த சாப்பர் வந்து ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான ஒரு சாப்பர். இது வந்து அந்த நேரத்தில் 250 ரூபான்னு ஏதோ வாங்கினேன். பிளேடு வந்து 12 பிளேடு இருக்கும். இங்கே வேலை நடக்க பாத்திரங்களும் குமிஞ்சிட்டு இருக்குது. அப்பப்போ கழுகி எடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. இந்த பாட்டில் வந்து அதே போல் கிளாஸ் ஆனதுனால அது வந்து சாதனம் ஃபினிஷ் ஆகிட்டு அப்படின்னா உடனே கழுகி வைக்கிறது ரொம்ப நல்லது. இங்கே வந்து நம்ம காலையில் டிஃபன் வந்து இப்போ ரொம்ப குறைவாக தான் ரேராக தான் செய்கிறேன். இட்லின்னா ஈஸியாக இருக்கும். இடத்துல தோசை அந்த மாதிரி. ஏன்னா பிள்ளைங்கள்லாம் 10ஆம் கிளாஸ் படிக்கவில்லை 1.5 இட்லி சாப்பிட்றா. 8ஆம் கிளாஸ் படிக்கவா 1 இட்லி. இவனுக்கு இட்லியே வேண்டாம். அந்த மாதிரி இருக்கப்போ இட்லி வேண்டான்னு இருக்கும். இப்போ நம்ம மாமனார் வர்றதுனால அவருக்கும் வேணும். எப்படி 3-4 இட்லி சாப்பிடுவார். இவங்களுக்கு நான் வாரி கொடுத்தேன் அப்படின்னா ஒரு 5 இட்லி எடுத்து எல்லாருக்குமா ஷேர் பண்ணி கொடுத்துட்டேன்னா ஓகே ஆகும். அந்த மாதிரி இருக்கிறதுனால இப்போ கொஞ்ச நாளாக டிஃபன் செய்துட்ருக்கேன். அதுவும் இட்லி தான் ஈஸியாக இருக்கும் அந்த மாதிரி. இங்கே வந்து ஒரு அந்த மீன் வந்து விலை 150 ரூபா. சரி மீன் வாங்கி நிறைய நாள் ஆகுதுல்ல, 150 ரூபாய்க்கு வாங்கி ஒரு நேரம் கறி வச்சிடலாம் அப்படின்னு மதியானத்துக்கும் ராத்திரிக்கு மாட்டி எடுத்துக்கிட்டோம். ஹஸ்பண்டை வந்து கேரளாவுக்கு போயாச்சு. ஓகே பாய்.